இதுக்கு பதில் சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க. இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை இன்சுலின் மட்டும் போட்டதுனால யாருக்கா சரியா இருக்கா? சொல்லுங்க, யாருக்கா சரியா இருக்கா சொல்லுங்க. இந்த உலகத்தில் நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது சுகர் மாத்திரையோ இல்லை பிபி மாத்திரையோ இல்லை இன்சுலின் யாராவது நடத்தியிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணுறதுனால. நல்லா கேட்டுடுங்க, நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணால் கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரை இன்சுலினும் கண்டிப்பாக நடத்த முடியாதுன்னு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிடுங்க. கரெக்டு தானே? கரெக்டு தானே? இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை இன்சுலினும் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுவீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. ரைஸ் என்னைக்காவது ஒரு தான் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்காங்க, இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார், கமெண்ட்ஸில் எழுதுங்க. இந்த உலகத்தில் ரொம்ப ஃபேமஸ் இப்போ வெந்தயம், ஆவாரம் போல இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகும். அப்படி தானே? கொய்யா இலை, மாங்காய் இலை ரொம்ப ஃபேமஸ், அதோட ஃபேமஸ் இப்போ கிரீன் டீ, இது என்னது, கறிவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸு, நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். இதெல்லாம் சாப்பிட்டதுனால ஏதாவது ஒரு சுகர் பேஷண்ட்டு சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை இன்சுலின் நடத்துனாங்களா? சொல்லுங்களேன். சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு இப்போ 3 மாத்திரை போட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ இன்சுலின் சேர்த்து போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, நாவல் பழம் எல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட. சொல்லுங்க, நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், இந்த புத்தகம் என்ன சொல்லி தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன். சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த 4க்குமே அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் த கரெக்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் பேலன்ஸ்டு டயட். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. ஸோ பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அது பேலன்ஸ்டு டயட், உடல் உழைப்பு, நல்ல தூக்கம். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. கரெக்ட் தானே? கமெண்ட்ஸில் குட் டைப் பண்ணுங்க. ஓகே, ஸ்டே டியூன்.